அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 1/9/2024 முதல் மிகவும் வலுவாக தனது பகை கிரகத்தின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டை விட்டு விலகி அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீட்டில் வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் சஞ்சரிக்க போகிறாருங்க. இதன் காரணமாக இவை தங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு சம கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாயை வித்யாகாரகரான புதன் தனது பார்வையில் சம கிரகமாக பார்க்கிறார். ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் வித்யாகாரகரான புதன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. ராசியின் அதிபதிக்கு சாதகமற்றவராக இருந்தாலும் கூட ராசிக்கு மிகவும் சகாயமானவராக தான் பார்க்கப்படுகிறார். மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் அவர் கடந்த சில மாதங்களாகவே வக்ரகதியிலோ அல்லது நேர்கதியிலோ தனது பகை கிரகமான சந்திரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரித்தாருங்க. தற்போது முழுமையாக தனது பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டை விட்டு விலகி அதிநட்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க போகிறார். இது மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் வரவேற்கத்தக்க நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியான வித்யாகாரகரான புதன் 1/9/2024 முதல் மிகவும் வலுவாக தனது அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக 2, 5, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். 4, 7 ஆகிய இடங்களில் நடுநிலையான பலனை கொடுப்பார். மிகவும் சாதகமற்ற அமைப்பு என்றால் ஜென்மமோ அல்லது அஷ்டமத்திலோ அமரும் போது நடுநிலையான பலன்களை 3, 6, 10, 12 ஆகிய இடங்களில் கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்குள் நுழைந்திருக்கிறார். இது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் வக்ரம் பெற்றிருந்தாலும் சனி லாபத்தில், தனஸ்தானத்தில் குரு, தைரியஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய் என பல கிரக நிலைகள் மிகவும் சாதகமாக வலம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த வேளையில் சில மாதங்களாகவே வக்ரகதியிலோ அல்லது நேர்கதியிலோ 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தை சஞ்சரித்து வந்த புதன் தற்போது முழுமையாக விலகி பஞ்சமஸ்தானத்தில் அமரப்போகிறார். எனவே பல வகையில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் தனது சப்தம பார்வையை லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் பார்க்கிறாருங்க. லாபஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது. எனவே பல்வேறு வகையான முயற்சிகள்ல இந்த தருணத்தில் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை வலுப்படுத்துவது மிகவும் சாதகமான ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது பொதுவாகவே வித்யாகாரகரான புதன் மனித வாழ்வுல தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலையும், சிக்கலான காரியமாக இருந்தாலும் கூட அவற்றை சிறப்பாக கையாளுவதற்கான ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சரியாக சஞ்சரிக்கவில்லை என்றால் பல்வேறு வகையான சிரமங்கள், நோய்வாய்ப்படுதல், மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட சிக்கல் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகும். ஆனால் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல வகையான சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறது. எனவே நீங்கள் திட்டமிட்டதை விட உங்களுடைய வாழ்வில் இந்த செப்டம்பர் 1 முதல் மிக சிறப்பான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது மிக விரைவில் அவர் உச்சமும் பெறப்போகிறார். செப்டம்பரின் பிற்பகுதியில் 20ஆம் தேதிக்கு பிறகு உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே புதனின் பெயர்ச்சி காரணமாக இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் பல வகையில சந்திப்பதற்கான சூழல் உருவாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தை லாபஸ்தானத்தை பார்க்கிறார். சனி பகவானும் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே தொழில் ரீதியாக இந்த தருணத்தில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி நிறைவாக கிடைக்கும். தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு. தொழில் வளம் சிறப்பதற்கு
பெறுவதற்கான நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. லாபஸ்தானத்தில் சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் இதுவரை எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி பெற முடியாமல் பல தடைகளை சந்தித்திருந்தாலும் கூட மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் அனைத்திலும் மிக சிறப்பான முன்னேற்றத்தை வலுவாக பெற்று தரப்போகிறார். இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் தனித்தோ அல்லது கூட்டு தொழிலோ செய்ய முயற்சி செய்கிறவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல திட்டங்களை நுணுக்கமாக இந்த தருணத்தில் நிச்சயமாக செயல்படுத்துவதற்கான யோகம் கிடைக்கிறது. உத்தியோகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வை பஞ்சமஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. மட்டுமல்லாது அதை வலு சேர்க்கக்கூடிய வகையில் மிக வலுவாக புதனும் சஞ்சரிக்கிறார், சூரியனும் சஞ்சரிக்கிறார் என பல கிரக நிலைகள் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு. சுக்கிரன் நீச்சம் பெற்றாலும் கூட இந்த தருணத்துல வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் நல்ல மாறுதல்களை வலுவாக சந்திக்கலாங்க. எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்த விதமான சிக்கலும் இன்றி நடைபெறுவதற்கான யோகம் வலுவாக உருவாகிறது. புதனின் அமைப்பு காரணமாக உடல் நலம் திருப்திகரமாக அமையும். குடும்பத்தில் மற்றவர்களின் கருத்துக்களையும் ஆலோசித்து மிக முக்கியமான முடிவுகளை தீர்க்கமாக எடுப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். பிள்ளைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சனி பகவான் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போது அவரை வலுப்படுத்தக்கூடிய வகையில் புதனினுடைய சிறப்பு பார்வை சப்தம பார்வை பதிவதால் பல்வேறு வகையான நன்மைகள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்க போகிறது. தொழில் ரீதியாக மாற்றம் அதிரடியான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்கிறது. சுப காரிய பேச்சுகள் மிக சிறப்பாக நடைபெறும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய பணிகள்ல மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. குடும்பத்திற்கு கலக சலசலப்பு மறைந்து ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்துல புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது காலில் சக்கரத்தை கட்டி கொண்டு வேலை பார்த்தால் எவ்வளவு வேகமாக செயல்பட முடியுமோ அவ்வளவு வேகமாகவும் அதே சமயம் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் சிறப்பாக பெறுவதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் இந்த புதன் பயிற்சிக்கு அப்புறம் புதன் உச்சம் பெற போகிறார். புதன் உச்சம் என்பது உங்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் நிச்சயமாக சிறப்பாக மாற்றிக் கொடுக்க போகிறது. எனவே இந்த தருணத்தில் சுதந்திரமாக பல பணிகளை செய்து முடிக்கலாம். கலைத்துறையில் இருந்து வந்த எதிர்பாராத தடைகள் கவலைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது. எதிர்பாராத பிரச்சனைகள் வந்தாலும் கூட அவற்றை சிறப்பாக கையாளுவதற்கான யோகத்தை நிச்சயமாக வித்யாகாரகரான புதன் கொடுக்கிறார். எனவே மன கலக்கங்கள் கொஞ்சம் குறையும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட வேண்டாங்க. உங்களுடைய சொந்த உழைப்பிற்கும் சொந்த முயற்சிக்குமே நல்ல பலன்கள் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. நிரந்தர வேலை வாய்ப்பு, எதிர்பாராத தொழில் ரீதியான முன்னேற்றம், அரசியல் ரீதியாக மிக சிறப்பாக அணுகுமுறை, நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை தீர்வதோடு மட்டுமல்லாது புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான நல்ல வழியும் வாய்ப்பும் இந்த தருணத்தில் உண்டு. திருப்திகரமாக வருமானம் வந்து சேரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை வித்யாகாரகரான புதன் பஞ்சமஸ்தானத்தில் சேர்த்து கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகள்ல இருந்து வெளிவருவதற்கான நல்ல பல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கொடுக்க போகிறார். விருப்பப்படி ஓய்வு எடுப்பது அல்லது விருப்ப ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவர்களுக்கும் அந்த காரியம் வெற்றிகரமாக அமையும். அதில் வரக்கூடிய பணத்தை சுயதொழில் துவங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. வரவிற்கேற்ற விரயம் இருந்து கொண்டிருக்கிறது என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாங்க. அந்த விரயங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வருகிறது என்பதை புதன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் கலைத்துறை, அரசியல், ஆன்மீகம் போன்ற அனைத்து விதமான பணிகளிலும் உங்களுடைய எண்ணமும் நாட்டமும் அதிகரிக்கும். செயல்பாடுகள் துரிதமாக அமைவதால் திடீரென செல்வ வளம் பெறுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. தனகுருவாலும் எதிர்பாராத வருமான வாய்ப்புகள் நிறைவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக தனகுருவும் வித்யாகாரகரான புதனும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட மேசராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. நீங்கள்
நீங்கள் சந்திக்கக்கூடிய எழுத்து தேர்வு, நேர்முக தேர்விலும் வெற்றி இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. பொதுவாகவே இந்த புதன் பெயர்ச்சி ஏற்கனவே இருந்த சில மாதங்களாக சந்தித்த சிரமங்களை நிச்சயமாக குறைவதற்கான வழியை செய்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. பல்வேறு வகையான புதிய முயற்சிகள்ல மகிழ்ச்சியும் வெற்றியும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது என்றால் அன்றைய தினத்தில் மற்றவர்களின் பசியை தீர்ப்பதற்கு ஏதேனும் அன்னதானம் செய்யுங்கள். அப்படி செய்வதால் பல காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் விலகி வெற்றி உங்களை தேடி நிச்சயம் வரும். உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பான வளர்ச்சி உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை.